செந்தில் பாலாஜி இந்த திமுக ஆட்சி தான் பண்ணிச்சு எல்லாமே மொத்தத்தையும் பண்ணது திமுக ஆட்சி தான். நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, புரியுதுங்களா? இது வந்து வேணும்னு திமுக மட்டமா இறங்கும் தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இவ்வளவு பேரை இப்ப அரசியல் போடுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. வரக்கூடாது சொல்லிட்டு அவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் செஞ்சு எம்ஜிஆர் தான் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் 13 வருஷம் வீட்டுல உட்காந்தாங்க. திமுக கட்சி இல்லாம போவோம். இந்த மாதிரி மக்களோட உயிரை வச்சு இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுங்க. ஒரு உயிரை எடுத்து நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு எங்களுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு நீங்க யாருமே சட்டத்தில் இடம் கிடையாது. வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மக்களாக ஒரு மாவட்ட அரசாங்கம் நடக்குதுங்க. பாதுகாப்பு கொடுத்தீங்க எவ்வளவு இடத்துல சார்? இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் தான் வர முடியும். உங்களுக்கு போடுறாங்க. ஜெயலலிதா வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம், கருணாநிதி வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம், ஸ்டாலின் வந்த கூட்டத்தை பாத்துருக்கோம். அதை விட பெரிய கூட்டமாவே இருக்கட்டுங்க. அதுக்கு எவ்வளவு போலீஸ் போடணும், தளபதிக்கு எவ்வளவு கூட்டம் வரும், தளபதி வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி நீங்க தானே, போலீஸ் பண்ற உங்க கையில தானே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இறக்கி நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்? இது வந்து வேணும்னே திமுகவோட சூழ்ச்சி. இது எங்க கட்சியோட பேரை கிடைக்கிறதுக்காக, எங்க அண்ணனோட பேரை கிடைக்கிறதுக்காக இது திமுகவோட அராஜகம்.